பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, போடுகிற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், கமெண்ட்ஸ் எழுதுகிறீர்கள், ஷேர் பண்ணுகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. இந்த செய்திகளை கொடுப்பதுடைய நோக்கம், தேவனை அறிந்து இன்று தேவனை விட்டு விலகி போய் அந்நிய நுகங்களிலே பிணைக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே மீண்டும் கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் தேவனுடைய திருச்சபைக்குள்ளும் வர வேண்டும். அந்த ஒரு நோக்கமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வழி தவறி போய் மீண்டும் அடிமைத்தனமான பிசாசுக்குள் விழுந்து விடக்கூடாது. இன்றைய நாளிலும் வேதத்திலே ஒரு பகுதியை நாங்கள் பார்த்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்தால், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்தால், அவருடைய ரட்சிப்புக்குள் வந்தால், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக இருந்தால், அவரோடு மரித்து மீண்டும் எழும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருந்தால், அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ அந்த குடும்பமோ அது புதிய சிருஷ்டிப்பாயிருக்கிறது. அவருடைய பழைய வாழ்க்கையெல்லாம் அந்த ஞானஸ்தானம் என்கின்ற அந்த ஜலத்திலே எங்களை முழுமையாய் அமர்த்தி மீண்டும் எழும்புகிற ஒரு அனுபவம். அந்த ஜலத்திலே கிறிஸ்து இயேசுவோடு நாம் மறித்து, நம்முடைய பழைய சுபாவம் மறித்து, நம்முடைய பழைய கிரிகைகள் மறித்து, நம்முடைய பழைய சிந்தனைகள், காரியங்கள், பாவங்கள் எல்லாம் மறித்து, புதிதாய் சர்வ வல்லமுள்ள தெய்வத்துக்குள்ளாய் எழும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் புதிய சிருஷ்டி, அவன் புதிய ஒரு சிருஷ்டிப்பு, அவன் புதிய ஒரு மனிதன். அவனிடத்தில் இனி பாவம் இல்லை, அவனிடத்தில் இனி அக்கிரகம் இல்லை, அவனிடத்தில் சாபம் இல்லை. அவனுடைய வழிகள் இனிமேல் புதிதாக போகின்றது, அவனுடைய சிந்தைகள் புதிதாக போகின்றது, அவனுடைய நினைவுகள் புதிதாக போகிறது. காரணம் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வம் அவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்த தெய்வம். அவரிடத்திலே எந்த ஒரு பரிசுத்த குலைச்சலும் அவரிடத்தில் இல்லை. அவரிடத்திலே நன்மைகள் சுற்றி இருக்கிறதே தவிர தீமை இல்லை. அப்போ ஒரு மனிதன் அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வருகின்ற வழியிலே அவனுக்கு முன்பாக நிற்கிறது எதுவென்று சொன்னால், அந்த ரட்சிப்பை தந்த பரிசுத்த தெய்வத்துடைய அந்த நல்ல சுபாவங்கள். அவரிடத்தில் அன்பு இருக்கிறது, அவரிடத்தில் அரவணைப்பு இருக்கிறது, அவரிடத்தில் இரக்கம் இருக்கிறது, அவரிடத்தில் பொய் சொல்லுகிற சுபாவம் இல்லை. அவர் சொன்ன காரியத்தை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். வசனித்திருந்தார்னு சொன்னால் அந்த வசனத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்துடைய அந்த ரட்சிப்பை பெற்ற நானும் நீங்களும் ஒரு புதிய சிருஷ்டியாய் இந்த உலகத்துக்கு நானும் நீங்களும் வெளிச்சமாயிருக்க வேண்டும். தேவனுடைய சாயல் என்னில் உங்களில் வெளிப்பட வேண்டும்.
தேவனுடைய குணாதிசயங்கள் என்னிலும் உங்களிலும் வெளிப்பட வேண்டும். தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். தீமைக்கு ஒத்து போகிறவரோடு நாங்கள் நிற்கக்கூடாது. பொய்யான காரியங்களுக்கு சதி தீட்டுகிறவர்களோடு நாம் நிற்கப்படாது. காரணம், நம்முடைய பழைய மனுஷன்தான் மறித்து விட்டானே. அதுதானே வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய பழைய மனுஷன் களையப்பட்டு அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் தேவன் பிரியப்படுகிறதை பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம். பழைய மனுஷனுடைய சுபாவத்தை சிலுவையில் அறைந்து விட்டோம். பழைய மனுஷனுடைய நினைவுகளை சிலுவையில் அறைந்து விட்டோம். ஆனால் இயேசுதான் நம்முடைய இரட்சகர். இயேசுதான் நம்முடைய தெய்வம். அவரை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று அவரை ஏற்றுக்கொண்ட புதிய சிருஷ்டியாகிய நானும் நீங்களும் பறைசாற்றுகிறோம். அப்படி பறைசாற்றுகிற, அப்படி சாட்சி கொடுக்கிற நானும் நீங்களும் எப்படி அந்நிய தேவர்களுக்குள்ளே பிணைக்கப்படுகிறோம்? எப்படி தேவனை அறியாத ஜனங்களுக்குள்ளே நாம் பிணைக்கப்படுகிறோம்? எப்படி நாம் துர்வார்த்தைகளை பேசுகிறோம்? எப்படி நமக்கு திடீரென்று கோபங்கள் வருகிறது? எப்படி நமக்கு பாவம் செய்ய தோன்றுகிறது? நாம் தானே பழைய மனுஷனை களைந்து விட்டோம். அதற்கு சாட்சியாகத்தானே நாம் ஞானஸ்தானம் எடுத்து ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசுவை தெய்வம் என்று அவரை முழு மனதார நாம் ஏற்றிருக்கிறோமே. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி அவர் நமக்காக மரித்தார். அவர் நமக்காக சாபங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். பூமியில் அவருடைய இரத்தம் சிந்தியது. கடைசி துளி இரத்தம் இந்த பூமியிலே சிந்தினது நமக்காக. இது எல்லாவற்றையும் விசுவாசித்து நமக்காக ஒரு தெய்வம் மறைத்திருக்கிறார் இந்த பூமியில வந்து, அப்படி என்று சொல்லித்தானே நாம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்று நாம் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே எப்படி இப்படிப்பட்ட சுபாவங்களும் வருகிறது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களே, இதை நீங்க நன்கு சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலே ஏன் இந்த விழுக்காடு வருகிறது என்று சொன்னால், இந்த வேதாகமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வேதாகமத்தை, இதில் இருக்கிற ஒவ்வொரு 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 ஜீவனுள்ள வார்த்தைகளையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் வாசிக்க 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 இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தவர் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் பிதாவின் வலது பரிபாசத்திலே அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறார். பெருமூச்சுக்களோடு விண்ணப்பம் ஏறெடுக்கின்றார். எதற்காக? நானும் நீங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த பரிசுத்த வழியை விட்டு விலகி பழைய வாழ்க்கைக்குள் போய்விடக்கூடாது. அதற்குத்தான் நம்முடைய வேதாகம் நம்முடைய பரிசுத்த ஆவியினாருடைய துணையோடு பரிசுத்தவான்களிடத்திலே சொல்ல 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 அவர்கள் எழுதி சுருள்களாக வைத்திருக்கப்பட்டு அது இன்று மொழிபெயர்க்கப்பட்டு பல மொழிகளிலே இந்த வேதாகமம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் புது சிருஷ்டி என்பதை மறந்து போய்விடாதீர்கள். எப்படிப்பட்ட ஒருவர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம்,
அது மன்னிக்க முடியாத துரோகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாயிருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், என் கர்த்தர், என் தெய்வம், என் தகப்பனாகிய இயேசு, என் இரட்சகர், அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரே. அந்த சகிப்புக்கு கிடைத்தது தானே பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அந்த மரணத்திலிருந்து மீண்டும் உயிரோடு எழுப்பினார். அப்போ நான் எனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, என்னை அவதூறாய் பேசினவர்களை, என்னை அற்பமாய் எண்ணினவர்களை நான் அவர்களுக்கு மறு உத்தரவாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. காரணம் நாம் புதிய சிருஷ்டியாயிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் வடிவம், கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டிய அந்த வடிவம் மாறும் என்று சொன்னால், உலகத்திலே பிசாசின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்கள் எப்படி நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால் தானே ஆண்டவர் சொன்னார், ஒருவன் உன்னை ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நானும் நீங்களும் மிகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது ஒருவேளை இந்த பூமியில வாழ்வது கடினம் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நன்றாய் ஜெபித்து பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள்ளே வருகிற அந்த பலவீனங்கள், அந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய நினைவுகள், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் தொடங்குகிற காரியங்களிலே இதில் எது சரி எது தவறு என்பதை அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அதை உங்களுக்கு உணர்த்துவார். இன்றைக்கு நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். 2025 வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய பாவங்கள், சாபங்கள், மீறுதலுக்காக மரித்த தெய்வத்தை நாம் இன்று சொந்த இரட்சகராய் ஏற்று அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், அவருடைய நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு அந்நிய நுகத்தில் எப்படி பிணைக்கிறது? எப்படி அந்த இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது? எப்படி அதற்கு சம்பந்தப்படுகிறது? அப்போ உங்களிடத்திலே அந்த அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் இந்த கர்த்தர் பேசுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இது தவறான காரியம், இது தவறு, இதை நீ செய்யாதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்கள் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். பிசாசுடைய தந்திரமான காரியங்களினாலே அவன் கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை, அந்த புதிய சிருஷ்டியை எப்படியாவது அவன் அசுசிப்படுத்த அவன் அங்கலாய்க்கிறான், அவன் சுற்றித் திரிகிறான், அவன் வகை தேடுகிறான். அதற்கு ஒருபோதும் நீங்கள் அகப்பட்டு விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, உங்களுக்கு நல்ல ஒரு மீட்பர் உண்டு, உங்களுக்கு நல்ல ஒரு இரட்சகர் உண்டு. இந்த பூமியில நீங்கள் வாழும் வரைக்கும் உங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து செல்லுவது போல உங்களை தூக்கி சுமந்து பரிசுத்தமான பாதையிலே வழிநடத்தி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் உங்கள் மீது அவர் கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகையினாலே இந்த வார்த்தையின்படி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, நீ ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றிருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்து போயின. ஆகையினாலே ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த அந்நிய நுகங்களுக்குள்ள பிணைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி மீண்டும் கர்த்தரிடத்திலே வாருங்கள். ஒருவேளை யாரோ ஒருவர் நிமித்தம் நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை
மீண்டும் அசுத்தத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். அந்த வார்த்தையின் கடினத்தினாலே நீ திருச்சபை வேண்டாம், சபை வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டும் வாருங்கள். மற்றவர்களை பாராதீர்கள். என்னுடைய எல்லா செய்திகளையும் நான் சொல்வதுண்டு. உங்களை அழைத்தவரை பாருங்கள், அவர் தந்த ரட்சிப்பை பாருங்கள், அந்த புதிய சிருஷ்டிப்புக்குள்ள வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.